மனிதன் ஓய்விற்காக உறங்குகிறான். அதில் 2 நிலைகளாக உறங்குகிறான். ஒன்று கனவுகளோடு உறக்கம் மேற்கொள்கிறான். மற்றொன்று கனவுகள் ஏதும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்கிறான். எது சிறந்தது? கனவுகளோடு உறங்குவது மூளையின் கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறமையை அதிகரிக்குமாம். உதாரணமாக கதாசிரியருக்கு கற்பனை திறன் இருந்தால் தானே கதை எழுதுவார். அது மாதிரி கிரியேட்டிவிட்டி திங்கிங்ஸ், கிரியேட்டிவ் திங்கிங்ஸ் நல்ல மூளைக்கு வளர்ச்சியை கொடுக்குமாம், கிரியேட்டிவ் வளர்ச்சி. ஆழ்ந்த உறக்கம் என்பது மூளைக்கு முழு அளவு ஓய்வை கொடுக்கிறதாம். அதனால் உறக்கத்தின் 2 நிலையுமே, கனவுகளோடும் உறங்க வேண்டும், ஆழ்ந்த நிலை உறக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். 2ம் சரிபாதியாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான கருத்தாகும்.